இப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்லையாமா? சரசு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. என் பேரனை சுத்தி சுத்தி வந்தல, காசு புடுங்கிறதுக்கு தான் இந்த வேலையில நீ பாத்தியா? தாத்தா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசாதீங்க தாத்தா. என்னம்மா தப்பா தப்பா பேசுறேன்? என்ன தப்பா பேசுறேன்? நடந்த உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். தாத்தா வாயை வச்சு கூட சும்மா இரியா, பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடாதியோ நீனு. டே வாய முடுற அருவுகட்ட பேல முட்டா பேல, உன் பேச்சை கழுக்கு தாண்ட இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த புள்ள என்னடா இந்த பேச்சு பேசுது? இந்த புள்ள வள பேச்சு பேசுது. இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமாடா? நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு இவரு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. விடு விடு, பேசினா தான் முடிவு கிடைக்கும். பேசட்டும் வேடிக்கை பார்ப்போம் கொஞ்ச நேரம். டே என்னடா வாய முடிக்கிறீங்க? சொல்ற லூசு பேல சொல்ற, நீ தானடா சொன்ன. முத்து தாத்தா கேக்குறாருல, பதில் சொல்லு முத்து, பதில் சொல்லு. என்னம்மா என்ன பதில் சொல்லு? நான் அவன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் எதா இருந்தாலும் என்கிட்ட பதில் சொல்லிவான். நீ நான் குறுக்க பேசுகிறேன். நீ நல்ல பிள்ளை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ இந்த அளவுக்கு மோசமான பிள்ளை எனக்கு இப்போ தானே தெரியுது. ஆமாம், இதெல்லாம் நீ சுயமாக செஞ்சியா இல்லை உங்கள் அம்மா சொல்லி கொடுத்து செஞ்சியா? உட்காந்து பிளான் பண்ணியிருப்பீங்களோ? ஒத்த பிள்ளையாக இருக்கிறான், சொத்து பற்றி ஏகப்பட்டது கிடக்குது, படிப்பறிவு கிடையாது, நல்ல உழைப்பாளியாக இருக்கிறான், இவன்கிட்ட காசு எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் பழகினியா? காசை கறக்கிற வேலை தானே இது எல்லாமே. ஒன்றை போய் நல்ல பிள்ளை நம்பினேன் பாரு நான். ஐயோ தாத்தா சும்மா இரு தாத்தா. என்ன தாத்தா நீ இப்படிலாம் பேசுற? தாத்தா தப்பு தப்பா பேசாதீங்க தாத்தா. நான் எங்கம்மா தப்பா பேசினேன்? நான் எங்க தப்பா பேசினேன்? நீ தாம்மா தப்பா நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளா. உன்னை பற்றி எவ்வளோ உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பேரை பின்னாடியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி சுற்றி வந்துட்டு இப்போ வந்து கேட்டாக்க இல்லவே இல்லை. முத்து நீ சொல்லு, முத்து நீ சொல்லு, உங்கள் தாத்தா கேட்குறதுக்கு பதில் நீ சொல்லு. முத்து தான் என்கிட்ட சொல்லிட்டானே, நீ தானே சொல்ல மாட்டேங்கிற? உங்கள் அம்மா உன்னை மிரட்டி வச்சிருக்குதா இல்லை நீயும் உங்கள் அம்மாவை போட்டு சேர்ந்து போட்டு நீங்கள் திட்டம் போட்டிங்களா? உங்கள்கிட்ட குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு நாங்கள் எதுக்கே திட்டம் போட போகிறோம்? எனக்கு தேவையா? நானே இவளை படிக்க போவதடி பேசாமல் வீட்டில் இருடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா உன் வீட்டு குடும்பத்தை ஏமாற்றி என்னையா ஏமாற்றி என்ன எல்லா சொத்தையும் நாங்கள் பிடிங்கிட்டோமே, எங்கள் பேரில் நாங்கள் எழுதி வச்சுக்கிட்டோமே, உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டோம் சோத்துக்கு வழி இல்லாமல். என்னையா பேசுகிற நீனே? அதுதான், அதுக்கு தான் திட்டம் போட்டுருக்குறீங்க. நாங்கள் கொஞ்சம் இப்போ சுதாரிச்சுக்கிட்டோம். ஆமாம், இவங்க பெரிய டாட்டா பிரில குடும்பம். இவங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு வீட்டில் உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு வந்து நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். தாத்தா என்ன தாத்தா நீ எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்க தாத்தா, கொஞ்சம் ஃப்ரீயா விடு தாத்தா. டே லூசு பேல, நீ ஏன்டா பம்புற? நீ ஏன் பம்புற? அந்த பிள்ளை உன்னை விரும்பிச்சுன்னு உனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காடா? லூசு பேல, தைரியம் இருக்காடா? தாத்தா இங்க பாரு தாத்தா, எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது தாத்தா. கூமுட்டை பேல, கூமுட்டடா நீனு, கூமுட்டை. அறிவு இருக்காடா உனக்கு? கொஞ்சம் அம்மாச்சும் அறிவு இருக்காடா? அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி வேலை செய்வானடா? இம்புட்டனால வீட்டில் என்னகிட்ட ஒரு மாதிரி பேசிவிட்டு இன்னைக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிறியா? இப்போ தெரிஞ்சு பேசுகிற உனக்கு யார் முக்கியம்னுட்டு. இப்போ அவள் மனசு கஷ்டப்பட கூடாது, நீ போய் பேசிக்கிட்டு இருக்க, அப்படி தானே? என்ன தாத்தா நீனு எது பேசினாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற நீனு, உனக்கு என்னாச்சு இப்போ? இங்கே பாருங்க, உங்கள் குடும்ப சண்டையில் எங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? சும்மா வாய முழுங்கம்மா. இந்த பார் சரசு, என் பேரை தான் உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான், அது உண்மை தானே? ஐயோ ப்ளீஸ் தாத்தா வாயை மூடு தாத்தா. சொல்லுமா, இம்புட்டு நேரம் மட்டும் என்ன பேச்சு பேசுனீங்க? என் பேரன் தான் பணம் கட்டி உன்னை படிக்க வைக்கிறான், இதானே நெசம்? ஐயோ எப்படி இல்லாதது இது பேசுகிறான் பார்த்தீங்களா அந்த கிழவன்? இந்த கிழவன் வீட்டில் போய் நாங்கள் நேரத்துக்கு காசு வாங்க போகிறோம். எங்கள் வீட்டில் இல்லாத காசா? எங்கள் அப்பா எனக்கு அம்புட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனானே. இதெல்லாம் கேட்குறதுக்கு என் புருஷன் இல்லாமல் போயிட்டாரே. என் புருஷன் இல்லைன்னு தான் நீங்கள் எல்லாம் இந்த பேச்சு பேசுகிறீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஏன் அப்படி வீட்டில் ஆள் இல்லாத வீட்டில் இப்படி பழியை தூக்கி போட்டு எங்கள் குடும்ப மானத்தையே அப்படி வாங்குறீங்களே? ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? கடவுள் ரொம்ப பிஸியாக இருக்காருமா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கேட்க மாட்டார். நான் தான் வந்து கேட்கணும். ஏன்னா பணம் கொடுத்தது நாங்கள் தானே, பணத்தை வாங்கி தானே படிச்சிங்க. இப்போ என்ன பேச்சு பேசுகிறீங்க? ஐயோ நீ அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கிறையா? உன் வீட்டு காசு நாங்கள் இருக்கே வாங்க போகிறேன். அதை உன் பொண்ணு ரோசாக்கார பொண்ணுக்கிட்ட கேளு. காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அது இல்லாமல் லொசுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு அதுக்கு காசு, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சான் கேளு. நீயே கேளு உன் பொண்ணுக்கிட்ட. என்னோடி மா, இங்கே பாருமா, நான் கடனை தான் வாங்கியிருக்கிறேன், நான் திருப்பி கொடுத்துருவேம்மா. ஐயோ என் பொண்ணு மேலே உள்ள கோவத்தில் எனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு சரி பார்த்த மனுஷன் பழகின மனுஷனாச்சே, கை மாத்தா கொடுங்க இல்லை கடனா கொடுங்க திருப்பி கொடுத்துறேன்னு கேட்டு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பேசுவீங்களோ? ஓஹோ, கடனை வாங்கினீங்களோ? கடனா? அப்போ எத்தனை பைசா வட்டி? வட்டி போட்டு காசு திருப்பி கொடுங்க.
இங்கே வரியா உன் பேரை என்ன சும்மா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறியா? வட்டிக்கு தான் கொடுத்துருப்பான். என் பொண்ணை அதை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த காசை திருப்பி கொடுத்துரும். வட்டி என்ன பெரிய வட்டி? அதெல்லாம் என் பொண்ணு படித்து வேலைக்கு போய் எல்லா காசையும் திருப்பி கொடுத்துருமியா? இப்போ தான் புரியுது நீங்கள் இந்த ஊரில் எப்படி சொத்து சேர்த்தீங்கன்னு. இப்படி பாவப்பட்டவங்களாம் வந்து கேட்கும்போது காசை எடுத்து கொடுத்துட வேண்டியது, திருப்பி அவங்க வரும்போது என்கிட்ட காசை வாங்கணும்ல வட்டி போட்டுக்கிடு அப்படின்னு ஏகப்பட்ட காசை வாங்கி கொள்ளை அடித்து கொட்டி வச்சுக்க வேண்டியது போல இருக்குது. இப்போ தானே உங்கள் திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஏன் அப்படி காசு காசு காசுன்னு காசுக்கு அலையிறீங்க? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது இல்லை? என் பொண்ணு வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துருப்பாளையே, என் நகையை அடமான வச்சாது நானாவது உன் காசை மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிருப்பேனையா? காசு தான் முக்கியம்னா ஏன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு என் குடும்பத்தை நாரடிக்கிறீங்க? டேய் கேட்டுக்கிட்டியாடி, எதுக்கு இருந்தாலும் பிளான் பண்ணியிருக்கிறான்னு? இந்த காசுக்காக தாண்டி இம்புட்டு தூரம் பிளான் பண்ணியிருக்கிறான். அந்தாலும் வயசுக்கும் அந்தாலும் பண்ணுற காரியத்துக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் வச்சு சம்மந்தம் இருக்காடி? ஒரு பொடி பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நடந்துக்காதடி. வயசான பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சை பற்றியா? காசு கொடுத்த காசுக்கு வட்டி போட்டு கேட்குறாண்டி. வட்டி போட்டு ஏன் நீ என்ன ஓசில் வாங்கினியா? கடனாக தானே வாங்கியிருப்ப, வட்டிக்கு தானே வாங்கியிருப்ப. வாயை திறந்து சொல்லுடி. தாத்தா பிரச்சனை ரொம்ப ரூட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு தாத்தா. நீ பேசுறது எதுவுமே சரியில்லை தாத்தா. ஒழுங்கா இருந்துக்க தாத்தா. என்னாடி பார்க்குற? வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் திருப்பி கொடுத்துருவேன், கடனாக தான் வாங்கினேன்னு வாயை திறந்து சொல்லு. சரி விடு, உன்னால் சொல்ல முடியல டீ கூட. இங்கே பார், ஆமான்னு சொல்லு. நான் உடனே போய் வீட்டில் போய் நகையை அடமானம் வச்சு எவ்வளோ பணம்னு சொல்லு. உடனே கொண்டாந்துற அந்தாலும் மூஞ்சில் தூக்கி விட்டுறிடி. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி காசு கலையிற குடும்பம் நாங்கள் கிடையாது. நாங்கள் திருப்பி வாங்குற எண்ணத்துலலாம் இல்லை. அப்படியே நீங்கள் வட்டி போட்டு கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு அது ஒன்றும் அவசியமே கிடையாது. எங்களுக்கு இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே போதும். நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நாங்கள் வாழணுங்கிற அவசியமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. என் பேரங்கையால் காசை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அதை தான் நான் கேட்டேன். அதுதான் உண்மை. அதை சொல்லுங்கள், அது மட்டும் எனக்கு போதும். இந்த வட்டி போட்டு திருப்பி கொடுக்குறேன், உங்கள் காசை மூஞ்சில் விட்டுறேன், இந்த மாதிரி பேசியெல்லாம் வச்சுக்காதீங்கம்மா. நான் வட்டி போட்டு தான் கொடுப்போம். இப்போ இந்த நிமிஷமே நான் போகிறேன், நகை அடகு வைக்கிறேன், உன் மூஞ்சில் பணத்தை தூக்கி வீசி எறிகிறேன். அது என் பொண்ணு கையாலே. என்ன தாத்தா, ஏற்கனவே அந்த பிள்ளை ஊர்லாம் அசிங்கப்படுத்திட்ட, இப்பயும் நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? டேய், நான் ஏதோ ஒருத்த வார்த்தை கேட்டால் அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த புள்ள வாயை திறந்து பேச மாட்டேன். இதை இங்கே பாரு தாத்தா, நான் கடனாகவும் கொடுக்கல, வட்டி போட்டும் கொடுக்கல. என்னால் படிக்க முடியல. ஒரு பொண்ணு நல்ல படிக்கிற பொண்ணு, அது படிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு உதவியாக இருந்தேன்னா எனக்கு அது பெருமை தான். அதனால தான் மட்டும் நான் உதவி செஞ்சேன் தாத்தா. இது வேற மாதிரி பேசி வேற மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பஞ்சாயத்து கூட்டினதுக்கு எல்லாரும் மன்னிச்சுங்கன்னு கேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தாத்தா. இந்த பார், நீ வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்னா கொண்டு விட்டு வந்து இந்த அளவுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறியே, இதுக்கு மேலே நீ என்ன தன்னுமே பார்த்துக்க போற? அவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஐயா பெரிய மனுஷங்களா நீங்கெல்லாம் சொல்லுங்களேன். உடனே போய் நகையை அடமானம் வச்சு விட்டு காசை கொண்டு வந்து நான் கொடுத்துட்றேன். எனக்கு இதில் முழு சம்மதம். நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க. இதில் நாங்கள் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? உன் பொண்ணு தாம்மா சொல்லணும்.